மக்களின் விருப்பத்திற்கு மாறாக பினாமி பெயரில் நிலத்தை வாங்கி திமுக ஆட்சியில் பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் 2023ஆம் ஆண்டு. அந்த அறிவிப்பிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் 3 நகரங்களிலும் அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார்கள். இது அத்தனையும் சுயநலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏவுக்கு பினாமியா இருக்கின்ற நிலத்தை வாங்கி அந்த பகுதியிலே பேருந்து நிலையம் அமைப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியதுடன் அது முறியடிக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப பேருந்து நிலையம் அமைக்கப்படும். அதே போல உளுந்தூர்பேட்டையிலே பினாமி பெயரில் நிலத்தை வாங்கி அந்த பகுதியிலையும் ஒரு பேருந்து நிலையம் வைக்க முயற்சி செய்கின்றார்கள். திருக்கோயிலும் அப்படித்தான் தகவல் கிடைத்துகின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு மக்களுடைய நன்மைக்காக பேருந்து நிலையம் அமைக்கவில்லை, அவருடைய சுயநலத்திற்காக பேருந்து நிலையத்தை அமைக்க இருக்கின்றார்கள். தகுதி இல்லாத இடத்திலே பேருந்து நிலையத்தை அமைக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே விலைக்கு பல 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதிலே ஒரு சில பகுதியை அரசுக்கு தானமாக கொடுத்து, தானமாக கொடுக்கின்ற பொழுது நஞ்சை புஞ்சையாக மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பகுதியினுடைய விலை அவள் வாங்கின்ற பொழுது குறைந்த விலை, மீண்டும் அதை அதிக விலைக்கு பத்திரப்பதிவு செய்து அங்கே நகராட்சிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அதிமுக அரசு வந்த பிறகு முறையாக விசாரிக்கப்பட்டு இதை தவறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை. மக்களுக்கு எந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் அது நன்மையாக இருக்கும், அவளுக்கு வசதியாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை அதிமுக அரசு வந்தவுடன் அதை செயல்படுத்தப்பட வேண்டும். இதை வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த பேருந்து நிலையம் அமைப்பதை அவர்கள் கைவிட வேண்டும்.